உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு கடவுது என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவிசுவாசம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிச்சுது. அப்ப தேவனிடத்திலிருந்து நம்மை சேர்ப்பது என்ன அப்படின்னா அது ஒண்ணுதான், அதுதான் விசுவாசம். அது வெளியில பார்க்கிற எதையும் நம்பி அல்ல, வெளியில பார்க்கிற எதனாலையும் அதை அடைந்து கொள்ளவும் முடியாது, காசு கொடுத்து அதை வாங்கவும் முடியாது. நம்முடைய இருதயத்தினாலே அதை சம்பாதித்துக் கொள்ளணும். ஆல்ரெடி நம்முடைய இருதயத்திலே தேவன் அதை துவக்கி இருக்கிறார். அதற்கு வேல்யூ அதிகம். அதுக்கு குறைவாய் நமக்கு மதிப்பிடக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்போ தேவனுக்கு முன்பாய் அப்படி பிரிதியாய் சந்தோஷமாய் அமையும் அப்படின்னா விசுவாசத்தை நாம் மெருகேற்றும் பொழுது, அவர் துவக்கி இருக்கிற அந்த விசுவாசத்தின்படி நாம் நடக்கும் பொழுது, என் இருதயத்திலே தேவன் துவங்கி இருக்கிற அந்த விசுவாசத்தின்படி நான் நடக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த காரியம் எல்லாம் கிளிக் ஆகும். காலையில் நான் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினாங்க எனக்கு. இப்போ ஏதாவது அப்படி ஜெபம் எழுந்திருக்கும் போது பிரத்யேகமாய் என்னன்னா, என்னுடையது எல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னாங்க. என்னுடையது எல்லாம் உன்னுடையது அப்படின்னு நான் ஆகணும்னா உன்னுடையது எல்லாம் என்னுடையதையா மாறணும்னு சொன்னாங்க. நான் உன்னை தேவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆண்டவர் முழுமையாய் எனக்காய் அவருடையது எல்லாவற்றையும் கொடுப்பார். எல்லாவற்றையும் கொடுப்பது நான் நிச்சயமாய் அறிவது எதனால அப்படின்னா சொந்த குமாரனையே கொடுத்துட்டார். அதுக்கு மேல அவர்கிட்ட என்ன, அதுதான் வேல்யூ. அவர் வச்சிருந்த பெரிய ஒரு வேல்யூ, ஒரு மதிப்புள்ள ஒரு காரியம் என்னன்னா தன்னுடைய குமாரன். அப்படி விசுவாசத்தினால் கேட்கிற எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். சகோதரி சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். கிருபை அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். நாம் கேட்குறோம் தொடர்ந்து, அந்த கிருபைக்குள்ள எல்லாமே இருக்கும். தேவன் தரக்கூடிய எல்லா உன்னதத்தின் ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கும். ஆனா விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு, ஒரு சபைக்கு ஒண்ணு, அதை ஏதோ கொடுத்து இப்படி வாங்கிக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டு அதை அனுபவிச்சிடலாம் அப்படிலாம் இல்லவே இல்லை. தனிப்பட்ட நபருக்குள்ளே உள்ளே துவக்கி இருக்கிற ஒரு காரியம் விசுவாசம். அதுக்கு யார் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட்டத்தோடு சேர்ந்து அல்ல, தனியாய் ஒரு மனுஷன் போய் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்கணும். என் பிள்ளையா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எங்க அப்பாவா இருந்தாலும் சரி. அப்புறம் இருதயத்திலே தனிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவருடைய இருதயத்திலே விசுவாசத்தை துவக்கி அது எவ்வளவு பெருசா இருக்கு, அது உன்னை உன்னதத்துக்கு எவ்வளவாய் நடத்துது அப்படின்னு நாம் அதை பார்க்கும்படிக்கு, நம்முடைய இருதயத்தையே நாம் பார்க்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபைகளை தருகிறார். என்னை பார்த்து தேவனை தருகிற தேவனுடைய கிருபையை பார்த்து என்னை சுத்திகரித்து கொள்ள, யாரையோ பார்த்து நான் கம்பேர் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா நான் தேவலாம் அப்படி இருக்கும். 10ல் 1 நல்லா இருந்தா கூட பரவாயில்ல அப்படி இருக்கும். இல்லை, கிறிஸ்துவை பார்த்து கம்பேர் பண்ணி என்னை வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தான் நான் ஒன்றுமில்லைன்னு இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாங்க, உன்னுடையது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, என்னுடையது எல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி வந்து வருந்தி நம்மை அழைக்கிறார். அந்த வீட்டில் இருந்த அந்த மூத்த குமாரனை தகப்பன் அப்படிதான் வருந்தி அழைக்கிறார். காலையில் அப்படி ஒரு சக்குன்னு ஆண்டவர் அப்படி ஏஞ்ச உடனே ஒரு இது சொன்னாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னுடைய எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், என்னுடையதுல என்ன வேல்யூ இருக்கு ஆண்டவரேன்னா அது குப்பை, அது பாவம், அது அழுக்கு, அது இன்மைக்கு உரிய தேடக்கூடிய ஒரு மகிமை இல்லாத ஒரு வேல்யூ இல்லாத விஷயம்தான். அதை அப்படியே தேவன் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய வேல்யூவாய் ஒரு மதிப்பாய் இருக்கக்கூடிய விசுவாசத்தை எனக்காய் அவர் தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை திருட சாத்தான் எவனை விழுங்கலாமோ அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். என்னை விழுங்க அல்ல. சில பேர் விசுவாசத்தை தொலைத்தோம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமான்னு கேட்டு பார்க்கணும்.
சபையில் நான் வந்திருக்கிறோம், விசுவாசம் இல்லாமலும் விசுவாசிகள் போல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அது இருதயத்திலே தேவன் துவக்கி இருக்கிறாரே, அதுக்கு மகிமை உண்டாகுமா? அது பூர்ண பாதையை நடக்குதா? உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு அது ஏற்றதா இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஒரு வேல்யூ இல்லாத விஷயத்தை வைத்துக்கொண்டு நான் பெருசு அப்படின்னு யோசிக்கிறது ஒண்ணுமே இல்லை. பவுல் அப்போஸ்தலன் அநேக காரியங்களை வாழ்ந்து ஒன்றை மாத்திரம் நான் சம்பாதித்தேன்னு சொன்னார். நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், பாக்கி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், பரவாயில்ல. ஏன்னா தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது அது மாத்திரம்தான். அவரை விசுவாசிக்கக்கூடிய காரியங்கள், ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னா விசுவாசம் தான். அது எங்க இருக்குன்னா அது மறைஞ்சு இருக்கு. அது எங்க இருக்குன்னா நமக்கு உள்ளே இருக்கு. ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவினிடத்தில் எனக்காய் பரிந்து பேசுகிறார். வேற என்ன வேணாலும் ஒழிஞ்சு போகட்டும், பரவாயில்ல. யோவான்ல கேட்கிறோம், அடிக்கடி கேட்கிறோம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வரைக்கும். இப்போ ஒரு சகோதரிகள் சொன்னாங்க, நீ என்னுடையவன், உன்னை எதற்காக நான் அடைச்சனோ அப்படியே நிச்சயமாய் செஞ்சு முடிப்பேன். அதை என் கையிலிருந்து பறிக்க ஒருவனால முடியாது, ஒருவேளை என்னால முடியும். அப்படியும் தேவன் விடாம நம்மை பாதுகாத்த விசுவாச பாதையில நடத்துவார் அப்படிங்கிற சாட்சிகளை கேட்டோம். சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட தான் சொல்லி தொடர்ந்து நம்மை நடத்த விரும்புவார். எல்லாரும் என்ன பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. நான் அதுதான் சொல்ல வந்தேன். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இந்த வசனம் கம்ப்ளீட் ஆகல, இந்த வசனம் பாதியிலே நிற்குது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த வசனம் எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னா, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரங்கள். யாருக்கும் கிடைக்கக்கூடாத பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வெளியில காட்ட முடியாது, இருதயத்திலே நம்ம அதை ஃபீல் பண்ணலாம், உணர முடியும். தேவன் அப்படி ஒரு ஆவியை நமக்குள்ளே, புது உடன்படிக்கையின் கிறிஸ்துவத்தை பாவியான நமக்குள்ளே துவக்கி இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையிலே தேவன் பிரியப்படுகிறார். அது எங்க இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கு. இப்ப பூமியில நம்ம பார்க்கிற விஷயங்கள்ல இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வேல்யூவான விஷயம் அப்படின்னா 2 காரியத்தை சொல்லலாம். எவ்வளவோ இருக்கலாம். ஒன்று மண்ணு, இன்னொன்று பொண்ணு. இப்ப பவுனு இந்த மாதிரி காரியங்கள்லாம் விலை எங்கேயோ போயிடுச்சு. நம்மளாம் வாங்க முடியுமா அப்படிங்கிற காரியங்களை தாண்டி போயிட்டே இருக்கு. அது பூமியிலே வேல்யூ அதிகமாகி போயிட்டே இருக்கு, மதிப்பு. பூமியில இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகளா இல்லாதவங்க எல்லா கண்ணும் அது மேலதான் இருக்கு. இன்னொன்று மண்ணு, இடம் வாங்கி போடுறது, மண் வாங்கி போடுறது. இப்போ வாங்கி போடுங்க சார், உங்களுக்கு ஃபியூச்சருக்கு அது உதவும் சார், 10 மடங்கு ஆயிடும் சார். இப்போ அது வேல்யூ அப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம கண்ணு அதை தான் பார்த்து இந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு மதிப்புள்ளதை இருதயத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்க, அதிலே ஒரு சந்தோஷத்தை நம்ம வைத்து வாழ நம்ம ரெடியா இருக்கிறோமா? அது என்ன போட்டிருக்குன்னா, அது அழியாத ஒரு அலங்கரிப்புன்னு போட்டிருக்கு. அது சாந்தமும் அமைதியுள்ள ஆவி அப்படின்னு போட்டிருக்கு. அது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் இடத்துல வாங்க. ஆண்டவர் அப்படிதான் நம்ம நயங்காட்டி ஒரு கூட்டத்தை தேவன் அழைத்தார், அவரை விசுவாசிக்கும்படிக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீங்க ஏத்துக்குங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு சாந்தமுள்ள ஒரு ஆவி, அது மறைஞ்சிருக்கு, நமக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அந்த குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடையாது. அதுலயே நீங்க அலங்கரிச்சுக்கீங்க. வெளியில இதை பார்த்து அப்படியே கண்ணை பறக்க விட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கிறிஸ்தவனுக்கு அது ஏன் அப்படி அவசியமா இருக்கு அப்படின்னா, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கு. அதுக்கு மதிப்பே இல்லை.
இவ்வளவு பெரிய விசுவாசத்தை தேவன் துவக்கி இருக்கிறாரே, அதற்கு மதிப்பே இல்லை. ஒருவேளை அதுக்கு மதிப்பு இல்லாமலால் ஆக்க முடியும். யார் ஆக்க முடியும்னா நான் தான் ஆக்க முடியும். வேற யாரும் எனக்குள்ளே வந்து செய்ய முடியாது. சாத்தான் அதை திருட பார்க்கிறான். நம்மை சாத்தானுடைய வழிகளிலே நம்ப வைக்க பார்க்கிறான். ஒரு எழுத்தை மாற்றி ஏவாளை விசுவாசிக்க வைத்து யோவாளை ஏமாற்றினது போல நம்ம ஏதோ ஒன்று அப்படி பளபளப்பாய் காட்டி நம்ம பார்க்குற இந்த இம்மைக்குரியதிலே நம்ம அழிஞ்சு போக சாத்தான் கங்கணம் கட்டி தெரிகிறான். அப்படிலாம் இல்லவே இல்லை. கிறிஸ்துவால் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை ஆசையாய் தொடங்குற மனுஷனுக்கு இந்த விஷயத்துக்கு உள்ள மதிப்புள்ள பொருட்கள்லாம் குப்பையா போயிடும். ஆனால் இருதயத்திலே மறைந்திருக்கிற ஒரு குணம் இருக்கே, அதிலே நம்ம அலங்கரிக்கிட்டோம்னா அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. அதுக்கு முதல் வசனத்தை வாசிக்கிறோம். இப்படி முடியை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். வெளியில ஒரு அலங்கரிப்பு இருக்கு, அது மனுஷனை நம்ப வச்சிரும். ஒருவேளை என்னையும் அது அப்படி கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஓ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நடத்த ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் இல்லை. மனுஷனை நம்ப வைக்கிறதுக்காக கிறிஸ்தவன் கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டவன் அல்ல, கிறிஸ்துவை சந்தோஷப்படுகிறதுக்காக பிடிக்கப்பட்டவன். நம்ப வைக்கிறதுக்காக இல்லை. நம்ம போய் நம்ப வைக்க முடியாது ஆண்டவரை. ஆண்டவர் தான் நம்மை நம்பி நமக்குள்ளே துவக்கி இருக்கிறார். அவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறார், அவர் தான் முடிக்கிறார். இந்த வாழ்க்கையில கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில கிரெடிட் எல்லாமே அவருடையது. ஒரு ரூபா கூட நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த காரியத்தை அவர் துவக்கி இருக்கிறார். அவர் நமக்காய் அது ஒழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நமக்காய் பரிந்து பேசுகிறார். அப்படி இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே அந்த விசுவாசமே பெருசு அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் கண் திறந்து பார்க்கும்படிக்கு நம்மிலே அவர் உலாவுகிறார். அப்படி கிருபை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே நம்ம எங்கும் போகாதபடி நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நீ என்னுடையவன் சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். நீ எவ்வளவு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அனாதி தீர்மானத்தினால் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், நீ என்னுடையவன் சொல்லி ஆண்டவர் இப்போவும் ஆண்டவரே என்னுடைய காரியங்கள்லாம் இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாங்க என்னுடையது எல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி அப்படி கோழி குஞ்சுகளை சேர்க்கிறது போல அப்படி வருந்தி அழைக்கிறார். அவருடைய மனசை புரிந்து கொள்ள கொடுக்கிற வெளிப்பாடு தான் புது உடன்படிக்கை. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். அது இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமா வாழ முடியாது. என்னை பிரியப்படுத்தி கொண்டு வெளியே பார்க்குற எல்லாரையும் அப்படி சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு காட்சியை கொண்டு என்னையை ஏமாத்திக்கிட்டோம்னா தேவனுக்கு அது பிரிதியா இருக்காது. ஆண்டவர் அதை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. ஒருவேளை எல்லாம் வந்து அப்படியே வந்து நிற்கும், இருக்கிறது போல ஒரு காட்சி அளிக்கும். அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆண்டவர் அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கான்னு தேவன் நம்மளே பார்க்க விரும்புகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வார்த்தை பார்க்கிறார். இதுவும் அன்னைக்கு ஒரு தடவை கேட்டதுதான். இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை பிரேயர்ல விட அந்த வார்த்தை அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வார்த்தை இருக்கு. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. 4ஆம் வசனத்துல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனால். ஒரு இருதயத்திலே விசுவாசத்தை தந்து நம்மை ஆண்டவர் ரட்சிப்பின் வழிகளிலே நடத்துகிறார். அதை குறித்து அதை பெரிய வேல்யூவாய் நம்ம நினைக்காம போனா நாம் தண்டனைக்கு எப்படி தப்பிச்சுப்போம் அப்படின்னா அவிசுவாசத்துக்குள்ளே மாட்டிக்கொள்வோம், சாத்தான் கையிலே மாட்டிக்கொள்வோம், ஏவாள் மாட்டிக்கொண்டது போல மாட்டிக்கொள்வோம். நயங்காட்டி நம்மை நைஸா அப்படியே பளபளப்பாய் காட்டி மாட்டிப்பான். சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. வாலிப சகோதரிகளும் சகோதரர்களும் சொல்ற சாட்சிகளை ஒரு சில பேர் சொல்றீங்க, சந்தோஷம்தான்.
ஆனால் சொல்லும் போது என்ன சொன்ன, வழக்கம் போல நான் சோர்வாக போனேன், வழக்கம் போல நான் வந்து ஏனோ தானான்னு போனேன். ஏன் போறீங்க? சுறுசுறுப்பாக சந்தோஷமாக எப்போ கான்ஃபரன்ஸ் வரும், எப்போ காரியங்கள் வரும் அப்படின்னு தானே போகணும். வழக்கம் போல் சோர்வாய் போகணுன்னா அப்படி அங்கே வர்றவங்களுக்கு ஒரு 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 இதே இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு தகுதியே கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னாக்கா, ஆர்வமாய் வருகிறவர்கள், கமிட்டடாக சபையில் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வருகிற பிள்ளைகள், அப்படிதான். இது இந்த 3 நாள் கான்ஃபரன்ஸில் ஏதோ ஒன்று நடந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறதுலாம் சும்மா அப்படிலாம் இல்லை. லோக்கல் சபையில் கேட்குற வார்த்தையை கொஞ்சம் மெருகேற்றி அங்கே பேசுகிறாங்க. சந்தோஷம், சகோதரர்கள் பேசுகிற எவ்வளோ வரம் பெற்ற சகோதரர்கள் தேவனுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறாங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. நாமும் இப்படி மகிமைப்படுத்தும்படிக்கு சந்தோஷமாக இப்படி போயிட்டு சந்தோஷமாக வந்து சாட்சி சொல்லணும். எவ்வளோ தடைகள் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் தூரம் தூக்கி போட்டு ஆண்டவர் எனக்கு போக உதவி செய்தார் சொன்ன பிள்ளைகள் எவ்வளோ பேர். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனாலும் நான் சோர்வாக தான் வழக்கம் போலேயே சோர்வாக போனேன்னா வழக்கம் போலேயே சோர்வாக போக வேண்டிய அவசியம் ஆண்டவர் அப்படி என்னதான் நம்ம வாழ்க்கையில் காரியங்கள் பாவம் இருக்கா, அது வர வர நம்மளோட அந்த பாவத்தோட வீரியம் குறைஞ்சிருக்கா, அது தேவனை என்னை அழித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புதா? நான் இல்லை அப்படிங்கிறதுல 2% அப்படியே 1% அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கா, நான் இல்லைன்னு அது 0க்கு வருதா? தேவன் தான் 100 இருக்க விரும்புகிறாங்களா? அப்படி தான் ஒரு வாழ்க்கையை நம்ம தேவன் துவக்கி இருக்கணும். அப்படிதான், அதுதான் சரி. லோக்கல் சபை அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, வீட்டில் நம்ம போகிற அந்த காலேஜில் ஏதோ ஒரு நம்ம வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்கூலில் நம்ம பழகிற அந்த வேலை வாய்ப்பு காரியங்களில் எல்லாத்துலேயும் தேவன் நடத்துகிற வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோமா? அப்படி அனுபவிக்காத பட்சத்தில் 3 நாள் கான்ஃபரன்ஸில் நம்மளும் ஒன்றும் மாற்றிடாது. சண்டே கிளாஸ் பிள்ளைகள் சண்டே கிளாஸ் வர்றதுனால பெருசாக ஒரு மாற்றம் அடைஞ்சிடாது. விசுவாசத்தை கற்றுப்பாங்க, சந்தோஷம்தான். ஆனால் உங்களை மாரியே இருப்பான், என்ன மாரியே தான் என் பையன் இருப்பான், அது மாறாது. கிறிஸ்து தன்னை தந்தது என்னன்னா, என்ன போலவே என் பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அப்படி பெரிதான ஒரு ரட்சிப்பை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அதற்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்துக்குள்ளே நடத்துகிறார் தேவன். ரட்சிப்பின் அதிபதி கிறிஸ்து இயேசு. அவருடைய திவ்ய குணங்களையும் திவ்ய சுபாவத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு வந்து நமக்குள்ளே இருதயத்திலே விசுவாசத்தை துளைத்து போனதை நாம் திரும்பி அடையும்படிக்கு அவர் நமக்குள்ளே எப்படியாய் வந்தார் அப்படின்னா, 14ஆம் வசனத்தில் எபிரேயர் 2:14 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆண்டவர் மாம்சம் இரத்தம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. பரலோகத்திலே தேவன் இருக்கிற அந்த உன்னதத்திலே அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் மாம்சம்னா அவருக்கு என்னெல்லாம் தெரியாது. ஆனால் நான் மாம்சத்திலே இருக்கிறதுனாலே, நான் இரத்தத்திலே இருக்கிறதுனாலே என்னை போலவே பூமிக்கு அவர் வந்தார். பேதுரு ஒரு வெளிப்பாடு அடைந்து சொல்லும் பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவின் அருள் தான் இது வெளிப்படுத்தினுச்சு, ஒரு ஆவிதான் உனக்கு வெளிப்படுத்தினு சொல்றான். அப்போ தேவனுடைய அந்த அந்த அன்பையும் அந்த ஒரு இரக்கத்தையும் கிருபையும் வெளிப்படுத்த குமாரனாகிய கிறிஸ்து பாவ மாம்சத்திலே இருக்கிற நமக்குள்ளே வந்தார். அவர் வந்து இப்படி சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 18 எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை கவனித்து பாருங்க அப்படின்னா, இயேசு ஏதோ ஒரு உருவம் போல, ஒரு மனுஷன் போல அப்படியே அவரை கற்பனை பண்ணிட்டு, ஓ இப்படிலாம் சோதிச்சிருப்பார், இப்படிலாம் சோதிக்கப்பட்டிருப்பார் அப்படிலாம் இல்லை. அவருடைய சுபாவத்தை கவனிச்சு பாருங்க. அவரை ஆவிக்குள்ளே நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியின் வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அது இது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி திருத்துறாரே, அதன்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. ஒரு சந்தோஷம் உண்டாகும், அது இருதயத்திலே மறைந்திருக்கிற விசுவாசத்தினால் உண்டாகும். அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதார். அதை பார்க்க தான் ஆண்டவர் ஆசையா இருக்கிறார். இன்னொரு வார்த்தை அப்படி யோவான் 15ஆம் அதிகாரம்
நான் காட்டுகிற இந்த வசனம் எல்லாம் 1000 தடவையாவது நம்ம கேட்டிருப்போம் குறைச்சலா. ஏன்னா நான் தெரியாத வார்த்தையே சொல்லலை, எல்லாம் தெரிஞ்ச வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்ல சொன்னாங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் ஒரு வார்த்தை இருக்கு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்படி இந்த அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் ஆவி அமைதியுள்ள ஆவி என் இருதயத்திலே எப்போ வரும் அப்படின்னா, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வரும். அப்போ அது எப்போ அது மெருகேற்றி அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் நடப்பேன் அப்படின்னா, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்து இயேசுவை எனக்கு காண்பிக்கும் பொழுது, இதுவே வழி, இதிலே நடன்னு ஆண்டவர் காண்பித்து ஒரு வாழ்க்கை வாழ்வேனே, அந்த வாழ்க்கைக்குள்ளே தேவன் பிரியப்பட விரும்புகிறார். ஏதோ நானும் கிறிஸ்தவன் தான், கூட்டத்தோடு வந்து கணக்கு கொடுத்துடலாம் அப்படிலாம் இல்லை. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. ஒரு ஒளி நமக்குள்ளே வரும்பொழுது இருள் எல்லாம் அப்படியே விலகிடும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற பாவம் எல்லாம் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. என்ன தெரியும் தெரியுமா? ஒரு கில்ட்டி கான்சியஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு குற்ற மனசாட்சி மாத்திரம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்து நமக்குள்ளே வந்து அப்படி வெளியே அப்படி வெளிச்சமாய் காட்டும் பொழுது எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறதுக்கு நல்ல மனசை நமக்கு கொடுத்துருவாங்க, நல்ல வாய்ப்புகளை தேவன் கொடுப்பாங்க, நல்ல சபை விடுதலை கொடுத்த ஒரு வார்த்தையினால் நம்மை அப்படி புதுப்பிச்சிருவாங்க, அப்படி மறுரூபமாக்கிடுவாங்க. அப்படி பிரியமான பிள்ளைகளை போல ஆண்டவர் நம்மை நடத்திடுவாங்க. அதில் நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி இருக்கணும். அது என்னால் முடியுமா அப்படின்னா நிச்சயமாய் முடியாது. நான் தான் செய்வேன், ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளே அதை செய்ய வைப்பார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்படி என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியும்னு நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா, அதற்கு கிறிஸ்துவனிடத்தில் வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை. என்னை பார்த்து ஆண்டவர் சொன்னது அப்படிதான். விசுவாசம் அப்படிங்கிறது நான் துவக்குனது. நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று செய்யாத பட்சத்தில் அப்படி எதையோ ஒன்று காட்ட விரும்புகிறீல, அதற்கு என்னிடத்தில் மதிப்பில்லை, அதிலே நான் சந்தோஷப்பட விரும்பவில்லை. கிறிஸ்துவே எனக்குள்ளே சந்தோஷப்படும் அப்படின்னு ஒப்பு கொடுக்குற எல்லாரையும் ஆண்டவர் வருந்தி அழைத்து சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிட்டு நான் அப்படி உட்கார்றேன். இடையில நியூ இயர் டயத்தில் வாழைப்பழம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தேன். காரைக்காலில் தான் அது. இந்த பெருமாள் கோயில் வீதியோ இந்த பக்கத்தில் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு ஐயா இருப்பார், சாயந்தரம் நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நல்லா பேசுவார். அவர்கிட்ட போய் ஒரு சீப்பு வாழைப்பழம் எவ்வளோன்னா அவர் எவ்வளோ 70 ரூபாயோ 80 ரூபாயோ எவ்வளோ சொன்னார். நான் கேட்டேன், ஐயா அதிகமாக இருக்கு, கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, கொஞ்சம் பணம் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கிங்க, அதை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, எல்லாம் சின்ன சின்னதாக தானே இருக்குது, ஏதோ நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், இதில் 10 பழம் இருக்குது தம்பி, இதோட விலை இதுதான் 70 ரூபா. 20 பழம் இருக்குது, இதேமாரி 20 பழம் இருக்கு, அதோட விலை 50 ரூபா, வேணுமான்னு கேட்டார். ரைட்டு, அதை கொடுங்க ஐயாண்ணா. அப்படியே பக்கத்தில் ஒரு அண்ணன் கூடையில் இந்த காம்பு போன பழம்லாம் போட்டு வச்சுருந்தாரு. இதே பழம் தான், சேம் இதே தான். அது என்னென்னா, அது சில பேர் கேட்குறவங்களுக்கு அதை கேரி பேக்கில் போட்டு அப்படியே அள்ளி கட்டி அப்படியே அள்ளி கொடுக்குறாரு. 20 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா. ஐயா இது வேணாங்க, எனக்கு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு உலக மனுஷன் சொல்கிறாரு, இதை வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க தம்பி, காசை பற்றி பார்க்காதீங்க, நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது ஈயும் கொசு மூச்சு கிடக்க காம்பு போனது, இதை வாங்கிட்டு போனீங்கன்னா நோய் வந்துடும், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இதை விட 2 பங்கா தரேன், அதே விலைக்கு குறைச்சலாக தரேன்னு. நான் வாங்கிட்டு இந்த பழத்தையை வாங்கிட்டு போனேன். போகும்போதே ஆண்டவர் கடவுள் நோக்குறாங்க. ஒரு காம்பில் சேர்ந்து இருக்கிற ஒரு வாழைப்பழத்துக்கு வேல்யூ அதிகம், உதிரியாய் கிடக்கிற அப்படி போன இதுக்கு வேல்யூ கம்மி. நான் ஏதோ ஒரு எனக்கு இருக்கிற ஏதோ ஒன்று சாமர்த்தியத்தையோ என்னோட புய பலத்தையோ ஏதோ என்னோட பலத்தையோ நம்பி ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போயிட்டேன் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அது வேல்யூ இல்லை. கிறிஸ்துவோடு நான் ஒட்டி இருக்கிறேன்னா, அந்த காம்போடு அந்த யோவான்ல கேட்டது போல அந்த செடியோடு நான் ஒட்டி இருக்கிறேன்னா, அதுக்கு தான் மதிப்பு அதிகம். அது இருதயத்திலே மறைஞ்சு இருக்கிறது. அதற்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஃபர்ஸ்ட் முதலுரிமை அதுக்கு நமக்கு கொடுக்குறோமா? பாக்கி நம்ம பார்க்குற அந்த மண்ணு பொண்ணு எல்லாம் நமக்கு காலுக்கு கீழே தான்.
ஏன் அப்படின்னா இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த விசுவாசமாகி அந்த நல்ல குணம் கிறிஸ்துவினால் உண்டானது. அது இங்கே தயாரிக்கப்பட்டதல்ல, அது உன்னதத்திலிருந்து ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு காரியம். மாம்சமும் ரத்தமும் அதை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் கொடுக்கிற ஆவியை உயிர்ப்பித்தா மாத்திரம்தான் அது நடக்கும் நமக்குள்ள. அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஒரு மனுஷன் கணக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. கூட்டத்தோடு அல்ல, ஃபேமிலியோடு அல்ல, சபையோடு அல்ல. கிறிஸ்துவின் தலையோடு ஒட்டு வைக்கப்பட்ட யாருக்கும் அந்த மதிப்பும் அந்த பரிசும் கிடைக்கும். நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறோமா? அந்த கிறிஸ்துங்கிற தலையிலே நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த சரீரம் அதோட ஒட்டி இருக்கா? சபையாய் நம்ம சபையோடு நம்ம கமிட்டா இருக்கிறோமா? இல்லை நான் ஒரு பக்கம் எப்போ வேணாலும் பிச்சு விழுகுறேங்கிற மாதிரி இருக்கிறேன்னா? ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணத்தை பார்த்து அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். அந்த குணத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். போன வாரம் கேட்டோம், செருபாவேலை பார்த்து. செருபாவேலுக்கு முன்பாய் பெரிய பர்வத மலை எல்லாம் சமபூமியாகும். அவன் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அப்படியே அவன் கையினால் வாய்க்கும். அதை நான் சந்தோஷமா பார்க்கிறேன். அவன் கையில் இருக்கிற தூக்கு நூலை, அவன் விசுவாசத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை நான் சந்தோஷமாய் பார்க்கிறேன். அதுதான் எனக்கு பிரியம். அது என்னுடைய பார்வையிலே வேல்யூ அதிகம், விலையேற பெற்றது. அதை நீங்க தேடுங்க. பிறகு எல்லாவற்றையும் நான் பொறுப்பாய் நான் பார்த்துப்பேன். சொந்த குமாரனை தந்திருக்கேன். ஆண்டவர் அடிக்கடி சொல்றாங்க, சொந்த குமாரனை தந்திருக்கிறேன், நீ எல்லாம் என்னுடையவனா, நீ வா, அப்படி என்னிட்ட கொடுத்துரு. உன்னுடைய பலம் பலவீனம் எல்லாவற்றையும் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நான் தான் உன்னை உண்டாக்கினேன். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தேன். இஸ்ரவேலே, உன்னை உருவாக்குகிறேன். உன்னை நான் உருவாக்குறேன், உடைக்கிறேன். சகோதரி சொன்னாங்களா, உடைக்கிறேன். உடைச்சி உன்னை என்னோட கூட சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு 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 ரூமை உடைச்சி ஒரு ஒரு ரூம் நான் அழகுபடுத்த விரும்புகிறேன். ஒரு பூவாய் எனக்கு பார்வைக்கு எது சந்தோஷமா இருக்குமோ அப்படி உன்னை நடத்த விரும்புகிறேன். அதுல நீ ஒரு நஷ்டமும் அடைய மாட்ட. இங்க இல்லை, அங்க. இந்த கிறிஸ்தவன் அப்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடிய விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து அவன் வாழும்போது ஆண்டவர் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறார். சாத்தானுக்கு விரோதமா எப்பொழுதும் நம் பட்சத்தில் ஆண்டவர் நம்ம இருந்து தொடர்ந்து அவருடைய நாமம் நமக்குள்ளே மகிமைப்படும்படிக்கு நம்மை நடத்த விரும்புகிறார். என்னால் அது முடியாது ஆண்டவரே, உம்மால முடியும், இதோ என்னை கமிட்டடாக ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் செயலாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் மதிப்புக்குரியதாய் மாற்ற விரும்புகிறார். இந்த கண்ணை மறைத்து இருதயத்தை கண்ணை திறந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து நாம் சந்தோஷமாய் சாட்சி சொல்லக்கூடிய, எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கையிலே நம்முடைய சகோதரர்களே சபையிலே ஒரு சாட்சி சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்படி வாழ்கிற எந்த மனுஷனையுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அதனால வேல்யூ இல்லாத, விலையேற பெற்றது இல்லாத, அப்படி வெளியில பார்க்குற அந்த பொண்ணு ஆபரத்தினாலும் அப்படி முடியினாலும் அப்படி பெரிய ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி அதெல்லாம் இல்லை. 2 காசு போட்ட இருதயத்தை, அந்த விதவையின் இருதயத்தை தேவன் அறிந்திருந்தார், காசு அல்ல. அதே போல 2 காசு போட வந்த அந்த சகோதரி தேவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தால் இல்லைன்னா போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாம் மூட்டை மூட்டையா போடுறாங்க, நான் எங்கன்னு தன்னை ஒழிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை, தைரியமாய் தேவன் நம்மை அழைக்கிறார். இருக்கிறத எடுத்துட்டு வா, மறைக்காத, சந்தோஷமா வா அப்படின்னு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வாழ்க்கையை வாழ உதவி செய்வார். ஆமென். 1 யோவான் 5ஆம் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். தேவனால் பிறந்த எல்லா பிள்ளைகளாலும், எந்த பிள்ளையாலும் உலகத்தை ஜெயிக்க முடியும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை ஜெயித்து முற்று முடிய ஜெயித்து வெற்றி பெற கர்த்தர் நல்ல கிருபையை தருவார். காரணம், அவன் தேவனால் பிறந்தவன், அவனுக்குள்ளே தேவன் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்.
இயேசுவானவர் கிறிஸ்து என்று அவனை விசுவாசித்திருக்கிறான். அந்த விசுவாசமே அவனை ஜெயிக்கும். அவிசுவாசத்தை சில நேரங்களில் நாம் அது ஏதோ பலவீனம், அது ஏதோ ஒரு ஒரு வார்த்தைகள், சில வார்த்தைகளை அப்படி போட்டு கொஞ்சம் மழுங்கடிக்கிற மாதிரி பார்க்குறோம். அது அப்படி இல்லை. அவிசுவாசம் தேவனுக்கு ரொம்ப துக்கத்தை உண்டாக்குகிறது. அவிசுவாசம் அவரை அவமானப்படுத்துகிறது. அவிசுவாசம் அவரை காயப்படுத்துகிறதும் கோபப்படுத்துகிறதும் அவிசுவாசம் தான். அவரை இயலாதவராய், அவரை முடியாதவராய், அவரால் ஆகாதுன்னு சொல்லி அவரை பழிக்கிறோமே, அவமதிக்கிறோமே, அதுக்கு பேர் தான் அவிசுவாசம். அவரை கனப்படுத்துகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அவரை மதிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். இவ்வளவு வானத்தையும் பூமியும் தம்முடைய வல்லமையினால் வார்த்தையினால் உண்டாக்கின தெய்வத்தினுடைய வார்த்தையை விசுவாசித்தால் அதுதான் அவரை கனப்படுத்துகிறது, அவரை பிரியப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகளை அவிசுவாசப்படுத்துகிறது, அவரை கனவீனப்படுத்துகிறது, அவமதிக்கிறது, அவமானப்படுத்துகிறதுன்னு கூட சொல்லலாம். அதனால நம்ம அவிசுவாசத்தை ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவிசுவாசம் தான் பெரிய பாவம். நம் பாவம் செய்தால் கூட தேவனுக்கு தேவையில்லை. ஆனால் அவிசுவாசி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மீட்கவே முடியாது தேவனால். அவிசுவாசிகளுக்கு பேர் பரிசேயர்கள், அவிசுவாசிகளுக்கு பேர் மதவாதிகள், அவிசுவாசிகளுக்கு பேர் சுயபலன் கொண்டவர்கள், அவிசுவாசிகளுக்கு பேர் மாம்சத்தை புயபலமாக்கி மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கு. அவிசுவாசத்தை, அவிசுவாசம் தான் சபிக்கப்பட்டது. உலகம் முழுவதையும் நம்ம எப்படி சொல்லுகிறோம்? விசுவாசி தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவிசுவாசம் சபிக்கப்பட்டது. அப்ப விசுவாசம் எவ்வளவு பெருசு நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. நம்ம கேட்டோம், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சகோதரனோடு உணர்த்தின ஒரு வார்த்தையை அங்கேயும் எப்படி எழுதியிருக்குன்னு பாரு. நல்ல வார்த்தை. அது எப்படி எழுதியிருக்குன்னா, ஆண்டவர் ஜெபித்து கொண்டு வருகிறார். ஏதோ இது சீசர்களுக்கு ஜெபித்தாருங்கிறது மட்டுமல்ல, சீசருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். அதை எப்படி சொல்லி ஜெபிக்கிறார்னா, 20ஆம் வசனத்தில் அப்படி படிச்சா அது புரியும். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதற்கும் அல்லாமல்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். யாருக்காக? இந்த சீசர்களுக்காக மட்டும். நான் சீசர்களுக்காக ஜெபிக்கிறாருன்னு அப்படி தள்ளி விட்டுட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை படிக்கணும்னு சொல்கிறேன். இந்த சீசர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளாமல், இந்த சீசருடைய, அப்போஸ்தலருடைய, என்னுடைய இந்த சீசருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் இப்போ வேண்டிக் கொள்கிறேன். அவர் எப்படி வேண்டிக் கொள்கிறார்னு பாருங்க. 7ஆம் வசனம், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது இவர்கள் அறிந்திருக்கிறார்கள், காரணம் மேலே அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கீழே 8ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக இருந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். அதனால நீர் எனக்கு இவர்கள் கொடுத்தவர்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல், அவிசுவாசிக்காக வேண்டிக் கொள்ளல. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பேர் தான், விசுவாசிக்கிறவர்களுக்காக தான் ஆண்டவர் இப்போது வேண்டிக் கொள்கிறார். அவிசுவாசியாய் ஒருவர் இருந்தால் தன்னுடைய அவிசுவாசத்தை உணர்ந்து, ஆண்டவரை இவ்வளவு அவிசுவாசமாக நான் இருக்கிறேன், என் மாம்ச பலத்தையும் என் மாம்ச தைரியத்தையும் நான் நம்பி வாழுகிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும்னு போனா அப்படிப்பட்ட மனுஷனுடைய அவிசுவாசத்தை நீக்கி விடுவார். ஆனா விசுவாசம்னா நமக்கு என்னன்னே தெரியலையே. நமக்கு இருக்கிறதெல்லாம் மாம்ச பலம், மாம்ச வைராக்கியம், மாம்ச தைரியம், மாம்ச சாமர்த்தியம். நமக்கு விசுவாசம் அதையும் கண்டே பிடிக்க முடியலையே. நமக்கு இருக்கிற வீராப்பே விசுவாசம்னு நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற வைராக்கியமே, வீண் வைராக்கியமே விசுவாசம்னு நினைக்கிறோம். நமக்கு இருக்கிற அந்த உடல் தைரியத்தையே நம்ம விசுவாசம் நினைக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை, அது சாபம். அது எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, யார் மனுஷன்னா யாரு? பெரிய பணக்காரங்க மேலேயா? அப்படி இல்லை, அரசியல்வாதி மேலே இல்லை, தன்மேல் தான் அர்த்தம்.
தன்மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு என்னால் ஆகும், என்னால் ஆகும், என்னால் ஆகும், எதை என்னால் சமாளிக்க முடியும், அது என்னால் ஆகும் நினைக்கிறது சபிக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். நாம் எப்படி சாமர்த்தியமா, எப்படி நம்முடைய திறமையினால் நாம் வாழலாம், அது சாபமான வாழ்வு, அதை விளைவிக்க மாட்டேன்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்னுடைய புத்தியை, என் மாம்ச பலத்தை, என்னுடைய சாமர்த்தியத்தை நான் நம்புறதுனால தான் இந்த உலகத்தின் மேல், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை நான் வைக்க மாட்டேன்றேன். உண்மை நம்புறதுனால தான் பண ஆசை எல்லாத்தையுமைக்கும் வேறுன்னு நான் அறிந்திருக்கிறேன். உண்மை நம்புறதுனால தான் இருக்கிறது போதும் என்று எண்ண முடியுது என்னால. அப்படி அவரை ஜெபித்துட்டு என்னுடையவர்கள் யாவும், இப்படிப்பட்ட விசுவாசமுடைய மக்கள் யாவும் என்னுடையவர்கள், உம்முடையவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள் எல்லாம் என்னுடையது எல்லாம் அவர்களுடையது. என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நான் கொடுத்து விடுவேன். உம்முடையவர்களான இவர்கள் என்னுடையவர்களில் அவர்களுடைய வாழ்க்கை மூலமா நான் மகிமைப்படுவேன். எரேமியா தீர்க்கதரிசனம் 31 அதிகாரம். நான் காலையில் கேட்டுக்கிட்டு இருந்த போது ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாங்க. ஆண்டவர் அக்காலத்திலே ஆரம்பிக்குது, அது புது உடன்படிக்கை. 31 அதிகாரம். நான் இஸ்ரவேல் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். இப்போ இல்லை, தாயின் கற்பத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நீ சொல்லுவாய். புது உடன்படிக்கை அப்படிதான். நேற்று முளைச்ச காலம் இல்லை, ஏதோ 10 வருஷம் மனுஷ வைராக்கியமாக இருந்து வாழ்ந்துட்டு போகிறதில்ல. 40 வருஷமும் மனுஷ வைராக்கியம் இல்லது, அது தேவ பலன். விசுவாசத்தினால உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் என்னை முன்குறித்தார் என்ற விசுவாசத்தினால ஆரம்பிக்கிறது. அது ஏதோ அந்த வார்த்தையை சொல்லுகிறது இல்லை, அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன், ஆதலால் காரியுணத்தினால் உன்னை நான் இழுத்துக்கொள்வேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எழுந்திருங்கள். 6 நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி போகிற ஒரு கூட்டம் தான் புது உடன்படிக்கையின் மக்கள். 9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். என்ன பிரச்சனை நம்ம கேட்ட எத்தனையோ சாட்சிகள். நம்ம என்ன பிரச்சனையோடு ஆண்டவரிடத்துல விசுவாசமாய் வந்தால் நம்முடைய சுய புத்தி, சுய சாமர்த்தியத்தை மனுஷன் மேல், பணத்தின் மேல், இந்த உடல் ஆரோக்கியத்தின் மேல், அறிவின் மேல், அது ஏதா இருந்தாலும் அவர்களுக்கு பேர் விசுவாசிகளே கிடையாது. தேவனை பொறுத்தவரையில் ஆவியினாலே மேன்மை பாராட்டுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் அவர்கள் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனம். மனுஷ அறிவினால இங்கே நல்லபடியாக பிழைக்க முடியும். நம்ம உலகத்தில் கிராமங்களில் பல பட்டணங்கள்லேருந்து பல அறிவுகளை கற்றுருக்கிறோம், பல நெளிவு சுழிவுகளை கற்றுருக்கிறோம். அதுக்கெல்லாம் மறிக்காமலே நம்மால் ஒரு நீக்குப்போக்கான வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கெல்லாம் மரித்தோம் என்று எபிரேயர் 2 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. முற்காலத்தில் நீங்கள் இந்த உலகத்தை கொஞ்சம் உலகத்துக்கு ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு நீதி, பஞ்சாயத்து நீதி. இந்த உலகத்திலே ஒரு நியாயம், நீதியெல்லாம் இருக்கு. அந்த நீதி, அதை கொண்டு படைக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவின் நீதி. இந்த உலகத்தின் நீதி நேர்மையை இங்கே பேசிக்கிட்டு இல்லை, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கிறிஸ்துவின் நீதி. இந்த உலகத்தின் பக்தியை இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது கிறிஸ்துவின் பக்தி.
பல பாடங்களை இந்த உலகத்தில் நாம் கற்றிருக்கிறோம், மண்டையில் ஏற்றி இருக்கிறோம். அது அழிக்கப்படணும். இங்கே எழுதியிருக்கிறபடி அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகள், அப்படி அவர் பேசுகிறார். 11, கர்த்தர் யாக்கோவை மீட்டு அவனிலும் பலத்தனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரச, வெண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவையாய் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஏதோ அரிசி பருப்புக்காக சொல்லலை, அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. அவர்கள் பின்மாறுகிறதில்லை, தொய்ந்து போகிறதில்லை, அவர்கள் அவிசுவாசப்படுகிறதில்லை, அவர்கள் முன்னோக்கி பயணிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா அனாதி சிநேகத்தினால் என் ஜனத்தை நான் சிநேகித்திருக்கிறேன், உருக்கமான இரக்கத்தினால் நான் அவர்களை அழைத்திருக்கிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். கர்த்தரை நாம் அறிந்திருந்தார். அனாதி சிநேகத்தினால் கர்த்தர் என்னை சிநேகித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார் நாம் அறிந்திருந்தால் கன்னிகைகளோ வாலிபரோ முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். நான் ஒருபோதும் அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டதில்லை. ஒருபோதும் அவரை கனம் பண்ணினவர்களே அவர் கனவீனப்படுத்தினதே இல்லை. என்னை கனம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். நாம் வெட்கப்பட்டது போல, நாம் இன்னும் தலை குனிஞ்சது போல, இன்னும் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனையை நம்பி வாழுகிறோம்னா நாம் இன்னும் அவரை விசுவாசிக்கலை. நமக்கு வெட்கமும் சஞ்சலம் கூட இருக்க முடியும். 14 ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையானவர்களினாலே பூரிப்பாகுவேன். அவரளிக்கும் ஞானத்தினால் அவரளிக்கும் கிருபையினால் தேவன் தம்முடைய சபையை நடத்துவார். மனுஷ புத்தி, மனுஷ ஞானம் அல்ல, உலக அறிவல்ல. அது எனக்கு சில சமயம் அப்படி யோசனை வரும். ஒரு சகோதரனோ சகோதரியினுடைய வாழ்க்கையினால கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படுது. அது எனக்கு துக்கத்தை தரல. அவர்களை நான் திருத்தினால், கடிந்து கொண்டால், அவர்கள் என்னிடத்துல என்னை மேலே வச்சிருக்கிற அந்த இது போயிருமேன்னு நான் துக்கப்படுறேன்னா நான் எப்படி ஆளு? நான் நல்ல ஒரு கடவுளுடைய வழிகாட்டி அல்ல. நான் கடவுளுடைய நாமம் எவ்வளவோ தூஷிக்கப்படுது புறஜாதிகள் மத்தியில். அவர்களை கடிந்து கொண்டு அது பாவம் என்று அவர்களை சொல்ல நான் முடியலன்னா, அவர்கள் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை போகுமேன்னு நினைச்சா நான் ஏன் இதில் இருப்பேன்? என்ன சொல்றாங்க? ஆசாரிகள் ஆத்துமாவை கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவேன். என்னை அறிகிற அறிவினாலே பூரிப்பாக்குவேன். என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே, என்னுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதே என்கிற வைராக்கியத்தை நான் அவர்களுக்கு உண்டு பண்ணுவேன். ஆண்டவருடைய வைராக்கியம் அப்படிதான். ஆண்டவருடைய சபையவோ ஆண்டவருடைய பக்தியையோ கள்ளர் கொலையாக்கும் ஜனங்களை குறித்து அவர் பலத்த வைராக்கியம் கொண்டவராக இருந்தார் ஆண்டவர். தேவாலயத்தில் மக்கள் என்ன சொல்வார்கள், பரிசேயர்கள் என்ன சொல்வார்கள், மத தலைவர்கள் என்ன சொல்வார்கள், பூசாரிகள் என்ன சொல்வார்கள்னு அவருக்கு யோசனை இல்லை. தன்னை பற்றியெல்லாம் அவருக்கு யோசனையே கிடையாது. என்னை பற்றி இவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இது தேவனுடைய வீடு, தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படக்கூடாது. இன்னும் 17 வசனம். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, பயப்படாது. ஆ, 14 வசனத்தில் வாசிப்போம். ஆசாரிகளின் ஆத்துமா கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நம்பிக்கையினால், நான் அளிக்கும் விசுவாசத்தின் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சபைக்கு வருகிற சகோதர சகோதரிகளுக்கு அதிக நம்பிக்கை, அதிக விசுவாசம் உண்டாகும்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அல்ல, ஒவ்வொரு நாளும் அதிக நம்பிக்கையும் அதிக விசுவாசத்தில் நம்ம வல்லவர்களாய் மாறணும். விசுவாசத்தில் யாரும் தேர்னவர்கள் அல்ல. 25 ஆண்டு காலம் ஒரு மனுஷன் விசுவாசித்து எப்படி இருக்குன்னா, அவனிலே துவக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து 4ஆம் அதிகாரம் ரோமரில், அவன் விசுவாசத்திலே பலவீனமாக எடுக்க வேண்டியதில்லை, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லைன்னு எழுதியிருக்கு. அப்படின்னு அந்த விசுவாசம் எப்படி ஆரம்பிச்சது? பலவீனமாய் ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். அடுத்து எழுதியிருக்கிற வசனங்களை படித்தா அவன் விசுவாசத்தில் வல்லவனானான்னு எழுதியிருக்கு. இதுக்கு நடுவில் எத்தனை வருஷம்? 25 சாலிட் இயர்ஸ், 25 ஆண்டுகள் ஒருவன் விசுவாசத்தில் வல்லவனானான். சும்மா அப்படி நேற்று முளைச்சு இன்னைக்கு காஞ்சி போகிறது இல்லை, ஈசல் வாழ்க்கையில். 25 ஆண்டுகள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உண்மை, தேவனுடைய வார்த்தை உண்மை. ஆழமாய் விசுவாசித்து அவரை சந்தோஷப்படுத்தினான் அர்த்தம். அவரை மகிமைப்படுத்தினான், அவரை மேன்மைப்படுத்தினான், அவரை கனப்படுத்தினான், அவர் இருதயத்தை பூரிப்பாக்கினான், அவரை உயர்ந்தவராக்கினான். தேவன் அவரை கனப்படுத்தினார். எப்படி கனப்படுத்தினார்? விசுவாசிகளுக்கு தகப்பனானான்னு கனப்படுத்தினார். என்னை கனம் பண்ணுவர்களே, இது இந்த சபை கூடுதல், ஆராதனை, நாம பாட்டு இதெல்லாம் கனம்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. விசுவாசம் மட்டும்தான் பெருசு. விசுவாசித்தா மட்டும்தான் அடுத்த கீழ்ப்படிதல் நடக்கும். விசுவாசிக்கல்னா நம்முடைய எல்லாமே தப்பு. விசுவாசிக்காத நம்முடைய சபை கூடுதல், பாடல், நம்முடைய முக்காடு, நம்ம இங்கே வந்து பண்ணுகிற எதுவும் வீண். விசுவாசத்தினால வராத யாவும் பாவமாய்த்தான் முடியும். அது எனக்கு மகிமையாய்த்தான் முடியும். விசுவாசிக்கிற ஒருவனுக்கு அப்படி முடியாது. விசுவாசம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதாய் மாற்றம். கர்த்தருடைய வார்த்தை 100% உண்மைன்னு சொல்கிறோம். அதான் விசுவாசம். அவர் அதை போல சந்தோஷப்படுகிறது வேற எதுவாக இருக்க முடியும்? ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம், தம் மக்கள் நான் எழுதி கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களே என்கிறதை போல சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. பெரிய துக்கமும் மன வருத்தமும் வேதனையும் அவமானமும் அவருக்குன்னு சொன்ன அது அவிசுவாசம் தான். அவரை அவமதிக்கிறோம், அவமானப்படுத்துறோம். உமாலாகாது. இந்த பணம் செய்யறத நீங்க செய்வீங்க, இந்த எனக்கு நண்பர்கள் செய்யறதா நீங்க செய்வீங்க, இந்த உறவினர்கள் செய்யறத உங்களால செய்ய முடியும். சபைக்கு வந்து என்ன சொல்றோம்? அதனாலதான் இதெல்லாம் செல்லுபடி இல்லைன்னு அர்த்தம். இங்க நாம பண்ற ஆர்ப்பாட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. தனியாய் நாம் உட்கார்ந்துருக்கிற நேரங்களில் எப்படியா கடவுளுடைய வார்த்தையை விசுவாசத்துக்கு கனப்படுத்துறோம், மகிமைப்படுத்துறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆம் வசனம், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ யாரை நம்புறேன்னு உனக்கு தெரியுமா? நீ பவுல் சொன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எப்படி அறிக்கை செய்தார் தெரியுமா? பிலாத்துவுக்கு முன்னாடி தொடர்நடிக்கிட்டு இல்லை. இந்த உலகம் என் ராஜ்யம் அல்லன்னு சொன்னார். நடிக்க போனான். நடி உன்னை விடுவிக்கவும், உன்னை இப்படி மரத்தில் தூங்கி சிலுவையில் அடிச்சு கொள்ளவும் எனக்கு அப்படியே ஒரு புன்முறுவல் பூத்திருப்பார் மனசுக்குள்ள. உனக்கு அதிகாரமா? பரலோகத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. பி கேர்ஃபுல். யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுற, சலனம் இல்லாம நின்னார். அப்படித்தான் எழுதியிருக்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். அங்க எழுதியிருக்கிறது பணத்தை பற்றி. அது எங்க எப்படி முடியுதுன்னு பாரு. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். வீட்டில் போய் வேணா வாசி. கடைசி அதிகாரத்தில் எப்படி பேசுறாங்க? அங்க பேசுற வார்த்தை போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி, உண்ணும் உடுக்கம் உண்டாயிருந்தால் நமக்கு போதும் என்கிற உலக வாழ்வு, சாதாரண வாழ்வை குறித்து பேசுறது தான் அது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். 10ஆம் வசனம். 11, தேவனுடைய மனுஷனை நீ வீழை விட்டு விசுவாசத்தை, அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. எல்லாவற்றையும் 14ஆம் வசனம், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவரும் தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்து பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ண கிறிஸ்து இயேசுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ விசுவாசம் நல்ல மனசாட்சி உடையவனாயிரு. விசுவாசம் உடையவனா அறிக்கை செய். இந்த உலகம் என் ராஜ்யம் அல்ல. நம்ம கேட்டமே தங்க விலை ஏறுது,
ஏறினா என்ன? அதை பற்றி ஏன் சிந்தை வருது ஒரு கிறிஸ்தவனுக்கு? சிலருக்கு உலக சிந்தையெல்லாம் அசிங்கமா வருதை நான் கேள்விப்படுறேன். உலகத்தார் வாயில வர்ற வார்த்தைகள்லாம் வருது. 20 வருஷம் 30 வருஷமா சபையில் இருக்குது உள்ளது. சொன்ன வார்த்தை உடையும். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இப்படி எப்படி ஒரு வார்த்தை வாயில வரும்? அவிசுவாசி வாயில கூட இப்படி வராத. அவிசுவாசி வாயில வந்து அவன் உலகத்தான், உலக பக்குவம், உலக பண்பாடு, உலக சம்பிரதாயம், பல பாரம்பரியங்கள், முன்னோரின் பாரம்பரியங்கள், சம்பிரதாயம், ஜாதி பாரம்பரியம், சமுதாய பாரம்பரியம், இப்படிப்பட்ட கெட்ட பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள் அவங்களுக்கு வரலாம். ஒரு விசுவாசிக்கமா எப்படி இந்த சம்பிரதாயம் வார்த்தைகள்லாம் வரும்? அப்புறம் எப்படி நல்ல அறிக்கை பண்ணுறது? இப்படிப்பட்ட கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் இந்த உலகத்தின் வார்த்தைகள், அவிசுவாசிகள் பேசுகிற வார்த்தைகள். சமயம் வரும்போது என்ன வார்த்தைன்னு சொல்றேன். தேவனை எப்படி நாம் மகிமைப்படுத்தி சந்தோஷப்படுத்த முடியும்? நம்ம இங்கே தான் ஏதோ காட்டுறோமோ? இல்லை, நம்ம சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நம்முடைய நம்பிக்கை எரேமியா 31. அப்படித்தான் தேவன் அறிக்கை செய்து வெற்றி சிறந்தார். அவரை பற்றி எழுதியிருக்க அந்த ஆண்டவரை பற்றி 1 தீமோத்தேயு 6 வாசித்து திரும்பாங்க போவோம். நம்முடைய பிதா யார் தெரியுமா? நம்முடைய தெய்வம், நமக்கு அப்பா. என்னுடைய அப்பா கர்த்தத்துவத்தை தோளின் மேல் வைத்திருக்கிற என் பிதா. என் பிதா கர்த்தத்துவத்தை தோளின் மேல் வைத்திருக்கிறவர். என் தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என் அப்பா. உங்க அப்பா யாரு? அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். உங்க அப்பா யாரு? கடல் மேல் நடந்தவர். என் தகப்பன் கடல் மேல் நடந்தவர். காற்றையும் கடலையும் அதட்டினவர் எனக்கு தகப்பன். அப்படியே திருப்பி சொல்லுங்க, என் தகப்பன் காற்றையும் கடலையும் அதட்டினவர் என் தகப்பன். மண்ணினால் மனுஷனை சிருஷ்டித்தவர் என் தகப்பன். என் தகப்பனுடைய வல்லமை உனக்கு தெரியுமா? அவர் மனுஷனை மண்ணினால் சிருஷ்டித்தவர். என் தகப்பன் யாருன்னு உனக்கு தெரியுமா? வீட்டில் போய் உட்காந்து சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு. என் தகப்பன் யாருன்னு தெரியுமா? பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்த வல்லமுடைய தெய்வம் என் தகப்பன். அவர்தான் என் தகப்பன். பூமியின் மண்ணை மரக்காலால் அளக்கிற என் தெய்வம், காற்றை கைப்பிடியில வைத்திருக்கிற என் தகப்பன். தேவன் இல்ல, தேவன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, என் தகப்பன். நான் போற வாரம் சொன்ன மாதிரி தேவனேன்னு ஒரு கிறிஸ்தவ பிள்ளை சொல்ல வேண்டியதில்லை. சொன்னா தப்பு இல்லை. அவன் தேவனேன்னு ஜெபிக்க பழகாதவன், பிதாவே என்று சொல்லுகிறவன். தேவனேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கடைசியா இயேசு சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. நான் நம்புறேன் அப்படி. என் பிதாவே அவர் என்னை கைவிட மாட்டார். எப்படி எழுதியிருக்கு? உலகத்தின் முடிவு இருந்த சகல நாள் நான் உங்களோட கூட இருப்பேன். நீங்கள் பண ஆசை இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணி என்னை விசுவாசித்து வாழ்ந்தால் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் என் பிதா. இவ்வளவு சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நான் தகப்பனாய் கொண்டிருக்கிறேன். அவரை பற்றி நீங்க என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ஒருவராய் 16 வசனம் நாம் வணங்குகிற தேவனை பற்றி எழுதியது. ஒருவராய் சாவாமை உள்ளவர், செத்து போனவர் அல்ல, கல்லல்ல மண்ணல்ல, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவனும் கண்டிராதவர், அவர் எனக்கு அப்பா. அவரை நான் குமாரனிலே கண்டிருக்கிறேன். காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரும் நித்திய வல்லமை உடையவர் என் ஆண்டவர். அவர் தான் எங்க அப்பா. எனக்கு தேவன் அல்ல, என் தகப்பன் அவர். எரேமியா 31. இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள் உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ ஒன்று மட்டும் தப்பு பண்ணாத. நீ அவிசுவாசி போல நடந்து
நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். அப்படின்னு இப்படி மாடு போல பணியாதது போல இராத. அதாவது நமக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதில்லை. அவர் இப்படி சொல்லுகிற ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை கையெழுத்திருக்கிற ஆண்டவர், அவர் இந்த புது உடன்படிக்கையை நம்மிடத்தில் எப்படி ஏற்படுத்தினாதான் சரி. இந்த புது உடன்படிக்கைக்கு நம்ம பங்காளிகளாய் மாறினால் 32வது வசனம், இந்த புது உடன்படிக்கையை உன் நம்பிக்கை வீண் போகாது, தைரியமாயிரு, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், முதியோர் சிறியோர் எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், நான் அவர்களை பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர 32வது வசனம், கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனென்றால் அவர்களுக்கு நான் நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையில் அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அவமாக்கி போட்டாங்க. நான் கரம் பிடித்து நடத்தி வந்த ஜனம், மீட்டு கொண்ட ஜனம் என்னை அவமானப்படுத்தினார்கள், அல்லது என் உடன்படிக்கையை அவமாக்கி போட்டார், வீணாக்கி போட்டார்கள். அந்த நாட்களுக்கு பிற்பாடு 33, அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட ஆவிக்குரிய மறுபடியும் பிறந்த மனம் திரும்பின இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசித்து தெய்வமாக ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளோடும் பண்ணும் உடன்படிக்கை. அப்படிதான் அதனுடைய அர்த்தம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் பிரமாணங்களை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன், இனிமேல் அர்த்தம். அதனாலதான் நம்ம வாசித்த முன்னாடி நான் வாசித்தோம், வாலிபர்கள், கன்னிகைகள், முதியோர்கள் களிப்போடு இருக்க, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரி நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ளு போதிப்பதில்லை. எல்லாருக்கும் அவர் அப்பா, இதாண்டா அப்பா, இதாண்டா அப்பான்னு சொல்ல வேண்டியதில்லை. அது எனக்கு தெரியும். சின்ன பிள்ளை அப்பாட்டா நெருங்கி ஓடுமா, பெரிய பிள்ளை அப்பாட்டா நெருங்கி ஓடுமா? வீட்டில் இதான் அப்பான்னு சொல்லி கொடுக்கணுமா அவனுக்கு? வாசலில் வந்தோடனே ஓடுவாங்க. அது என்ன ஓடுறான், சத்தம் கேட்குது, வண்டி சத்தம். வரவன கையை பார்த்து பையை பார்த்து, எப்படியோ அது தகப்பனை அறிந்த பிள்ளை. அது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினைக்க மாட்டேன். அவர்களிடத்தில் நான் உடன்படிக்கை இப்படி பண்ணி இருக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை வாழ்க்கையா அவர்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இனி அக்கிரமங்களை நினையாத தெய்வம், நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய நம்பிக்கை வீணாக, ஒருபோது வீணாக. உண்மையாய் விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீணே ஆகாது. அவரை கனம் என்ன விலக்கரையமானாலும் செலுத்த அவரை கனம் பண்ணுவேன்னு சொன்ன பிள்ளைகளை தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் கனம் பண்ணியிருக்கிறார். சும்மா வாய்க்கும் கைக்கும் உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் அவர் கனம் பண்ண வாக்கு பண்ணலை. கனவீனப்பட்டு போகும். நம்ம கர்த்தரை அறியணும். நாம் ஜனங்களுக்கு முன்னாடியும் கனவீனப்பட்டு போன காரணங்கள்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம மனம் தர முடியும். ஏன் கனவீனப்பட்டு போனோம்? அவரை நாம் விசுவாசிக்கலை, அவரை நாம் கனப்படுத்தலை. விசுவாசித்து கனப்படுத்தலை. அசுத்தத்துக்கும் சுத்தத்திற்கும் அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணலை. அவரை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தை உண்மை, இது அசுத்தம், இது பரிசுத்தம்னு பிரிக்கலை. நான் அவருக்கு நான் பயப்படலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பயப்படலை. அவரை கனம் பண்ணலை, அவரை மகிமைப்படுத்தலை. நான் உங்க வார்த்தை உண்மை ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயங்கள் கடவுளுடைய வார்த்தை எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பயப்படணும். நாம ஏன் பலவித சிக்கல்ல, பண சிக்கல்கள்ல போய் மோதி விழுந்து கிடக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை நம்ம ஆழமாய் விசுவாசிக்கிறது இல்லை, அவரை கனம் பண்ணுகிறது இல்லை. அதனால அவர் நமக்கு இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்ல நமக்கும் அவர் உதவி செய்கிறது இல்லை. உனக்கு சாமர்த்தியம் இருக்கு, பணத்தை பெரட்ட முடியும், உருட்ட முடியும், கொடுக்க முடியும், கரியான் செய், அதை நீ விசுவாசம் சொல்லிக்கிட்டு இரு. ஆனா இது என்னால ஆகணும். கடனை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி
கடன் வாங்க அல்லது அனாவசியமாய் வாங்க துணிவு கொள்கிற ஒருவரும் கர்த்தரை கனப்படுத்துறதில்ல, அவமானப்படுத்துறது. என்ன எழுதியிருக்கு? கடவுளுடைய வார்த்தை என்ன எழுதியிருக்கு? உங்களுக்கு இருக்கிறது போதும்னு எண்ணுங்க. நீ அகலக்கால வைக்காத, அவிசுவாசி போல சிந்திக்காத, பெருமைக்கு மாவிடிக்காத, யாருக்குமே இங்கே தெரியாதுன்னு நீ நினைக்காத. நீ அவமானப்படுறது எல்லாருக்கும் தெரிய வரும். சில நேரங்களில் புத்திசாலிகளாய் உலகத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை சபையில் வந்து போட்டு பார்க்குறோம். உலக ஞானத்தை இங்கே பயன்படுத்த பார்க்குறோம். தேவன் ஒருபோதும் உதவி செய்கிறது இல்லை. இங்கே தேவ ஞானம்தான் பெருசு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் பெருசு. இருக்கிறது போதும் ஆண்டவர். உங்களால் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த கர்த்தர் என் தகப்பனீங்க. எங்கள் அப்பா, என் தகப்பன் சும்மா இல்லை. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய புத்தியெல்லாம் நான் பயன்படுத்தி நான் பொழைச்சிக்கிட்டு அதுக்கு பேரெல்லாம் விசுவாசம், கர்த்தர் கொண்டு அவர் தலையில் வைக்கிறோம் பாருங்க. அப்படியெல்லாம் அவர் அதை எடுத்து வச்சார். அது கிரீடம் இல்லை அவருக்கு, அது அவமானம். அவருக்கு கிரீடம் என்ன? விசுவாசம். என் பிள்ளை விசுவாசமா இருக்கிறான் பாரு. வர வாரம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, கேட்டோம்ல, கடைசியா விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாமே தேவனால் நிராகரிக்கப்பட்டது. நம்ம கேட்ட ஆபிரகாமுக்கு 7 பிள்ளைகள். அது விசுவாசத்தினால வந்ததில்லை. ஒன்று வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இல்லை. அதன் மூலமாய் தேவன் ஒன்றையும் செய்ய போறதே இல்லை. அது நிறைய இருக்கலாம். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், நிறைய நம்ம காட்டலாம். ஆனால் அதில் தேவன் எண்ணி எடுக்கணும்னா ஒன்று தான் எடுப்பார். விசுவாசத்தினால இதை ஆரம்பிச்சது. அது மட்டும்தான் வாக்குத்தத்தம். விசுவாசித்து வாழ்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். நாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய புத்தி, நம்முடைய அப்படியெல்லாம் யோசிக்கிறெல்லாம் மறைக்கலாம்னு நினைக்கிற கூட மறைச்சிடலாம். சாகிற வரை கூட மறைக்கலாம். அதனால இல்லை. தேவனை பொறுத்தவரை அதுக்கு மகுடம் அல்ல, அவருக்கு கிரீடம் அல்ல, அவருக்கு சந்தோஷம் இல்லை. அவரை பொறுத்தவரை அது வேதனை. போதும் என்கிற மனதுடனே வாழ தெரியாதவனாக இருக்காங்க. என்னை இயலாதவனாய் நினைக்கிறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுன்னு சொல்கிறேன். அதை இச்சித்து தன்னை உருவ குத்து கொண்டு வாழ்கிற மனுஷனாக இருக்கிறானே. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் தன்னுடைய சாமர்த்தியத்தின் மேலேயும் தன்னுடைய திறமையின் மேலேயும் வாழுகிற இந்த நாம் கேட்ட மாதிரி அழுகி விழுந்த வாழைப்பழம் இது. அது எவ்வளோ இருக்குது? கூட நிறையா இருக்குது. காம்பில் ஒட்டிக்கிட்டு இருக்க பழம் எத்தனை இருக்குது? 10 பழம் இருக்குது. தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் கூடை நிறையா இருக்க பழத்துக்கும். நம்ம கூடை நிறையா தூக்கிட்டு போய் காட்டுறோம். என்னிலே நிலைத்திருங்கள் நான் சொன்னேன். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பினதுக்காக எல்லாரும் எழுந்திருப்போம். அப்படி